அனைவருக்கும் வணக்கம். முருகன் அப்படின்னாலே தமிழ், தமிழ் அப்படின்னாலே முருகன். அதனால தான் முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. முருகனே ஒரு தமிழன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முருகனுடைய அறுபடை வீடு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், இன்னொரு பக்கம் பழனி, பழமுதிர் சோலை, சுவாமி மலை, இந்த 6 இடமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போது 6 படை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு சொல்லி தான் வந்து பேரே முருகனுக்கு. இப்போ முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த வரலாறே இங்கே தான் வந்து இருக்குதுங்க போது. ஆனால் இந்த தெலுங்கு சினிமா கும்பல் என்ன பண்ணுதுன்னா, அதுவும் நாகவம்சி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் போட்டிருக்காரு, முருகன் பானு வந்து நார்த்தான், முருகன் வந்து வடக்கில் வந்து பிறந்தவர் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த நாகவம்சி கேரக்டர் யார் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க ஏன் இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். த கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. விஜய் தேவரகொண்டா அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா இதே இந்த நாகவம்சி அப்படிங்கிறவர். நாகவம்சி தான் ப்ரொடியூசர். அப்போது நாகவம்சி தமிழருக்கு எதிராக ஒரு படம் இருக்கா, கிங்டம். நாம் தமிழர் கட்சி அந்த படத்தை ஓட விடாமல் தமிழ்நாட்டில் எல்லா தேட்டலையும் போய் கிழிச்சு பார்த்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழருக்கும் மலையாள தமிழருக்கும் அங்கே சண்டை இருந்துச்சு, அவங்க 2 பேருமே அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதைகளை கேவலமான தமிழருக்குள்ளேயே வந்து ஒரு முரண்பாடை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு தெலுங்கில் எடுத்தார். அந்த தெலுங்குடைய ப்ரொடியூசர் தான் நாகவம்சி. அந்த நாகவம்சி திருப்பி தமிழ் கடவுள் முருகனை வட புலத்தில் இருக்கவர், அவர் வந்து வடபுலத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எடுக்கிறேன்னா கண்டிப்பாக இது முருகனுக்கு எதிரான படமாக தான் இருக்கும். மெயினாக தமிழுடைய வரலாற்றை வந்து திரிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதனால நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் எதிர்க்கிறாங்க. சீமான் வந்து எச்சரிக்கை விடுறாரு. நாகவம்சியாக இருக்கட்டும், இந்த படத்தோட ஹீரோ வந்து என்டிஆர், இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஏதோ தெரிவிக்கிறோமா, அவங்களுக்கெல்லாம் வந்து எச்சரிக்கை விடுறதுக்கு அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓடாது. முருகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர், அவர் தமிழ் கடவுள் முருகனே எங்களுடைய முப்பாட்டன். அவருக்கு வந்து இங்கே தான் வந்து இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு அகநானூறுலேருந்து ஆரம்பித்து தொல்காப்பியத்திலேருந்து அவர் வந்து தமிழரோட ஆதி முப்பாட்டன், ஆதி கடவுள் அப்படிங்கிறது தான் முருகன் அப்படிங்கிறது இதுன்னு சொல்லி எச்சரிக்கை வந்து விட்ருக்கார். இது நடக்கட்டும். நம்மளை வந்து திட்டமிட்டே பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா கும்பல் இப்படி பண்ணுது. கிங்டமில் பண்ணிச்சு, ஃபேமிலி மேனில் பண்ணிச்சு, அவங்களுக்கு இதான் வேலை. இதுலேயும் வந்து முருகனை வந்து கை வச்சு முருகனை அசிங்கப்படுத்த இழிவுபடுத்த பார்க்குறாங்க. நம்ம வந்து எச்சரிக்கை விடுறோம், தமிழ்நாட்டில் அந்த படத்தை வந்து நம்ம தடை பண்ணுவோம், ஓட விட மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறோம். இதில் என்னென்னா நம்ம கூடயே உட்காந்துருக்கிற 2 பேர், நம்ம கூடயே உட்காந்து 2 பேர் வந்து இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசலை, சீமானுக்கு எதிராக பேசலை, முருகனுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, ஒட்டுமொத்த தமிழருக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதில் முதல் நபர் யாருன்னா இந்த நல்லியலும்பு. இந்த நல்லியலும்பு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய தம்ப்லைன் வந்து பாருங்கள். முருகனா முருகேசனா கோத்திரம் ஆண்டவரே, இந்த அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து பேசுது. முருகன் வந்து வடக்கில் தான் பிறந்தான்னு சொல்லி இது பிரசவம் பார்த்துச்சு. யார்? இந்த நல்லி எலும்புடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் வந்து அந்த காலத்தில் போய் அப்போ வந்து பிரசனம் பார்த்தாங்களா முருகனுக்கு. என்ன அதாவது அந்த கந்த புராணத்தில் இருக்குது, அதனால அவங்க வந்து எடுக்கிறாங்க, அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் பேசி, அப்படி பார்த்தா சீமான் வந்து முருகன் படம் வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ராவணக்குடியில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நைட்டு வாட்ச்மேன் மாதிரி இருக்குன்னு சொல்லி தமிழ் கடவுள் முருகனை உட்காந்து தமிழ்நாட்டில் இழிவுபடுத்திகிட்டு இருக்கு இந்த நல்லி எலும்பு. இந்த நல்லி எலும்பு ஒன்று தான், ஈவேரா ஒன்று தான். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் 2024 மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார். இந்த நல்லி எலும்பு கும்பலை வந்து ஆதரிச்சிட்டார். அதான் மிகப்பெரிய நம்மளுக்கு பின்னடைவு காரணமாக அதுவும் ஒன்று. பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி 6 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாரு. பாரதியாரை செந்தமிழ் நாடுன்னு போகல இன்ப தேன் வந்து பாயுது காதலினார். ஈவேரா வந்து தமிழ் வந்து சனி அதை விட்டு ஒளினார் அப்படின்னு அதை ஒப்பீடு பண்ணி பாரதியாரை வந்து புகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய விசில் அமைப்பில் போய் பேசுனது, நம்மளுக்கு பிராமண கடப்பான்னு பேசுகிறது நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் அப்போ வந்து சீமானை கொண்டாடினது யாருன்னா இந்த நல்லி எலும்பு. ஏன்னா பாரதியார் வந்து சீமான் தமிழங்கிறார்ல, சீமான் வந்து செந்தமிழ் நாடுன்னு போதில்லை அப்படிங்கும்போது இந்த பாரதிங்கிற கடப்பாறையை கொண்டு போய் இடிப்பேனோ இவனுக்கு இழிச்சிச்சு. இப்போ சீமான் வந்து தமிழ் கடவுள் முருகன், தமிழன் கடவுள், அவர் எப்போ நீ வடக்குன்னு சொல்லுவேன், வடக்கில் பிறந்தாருன்னு சொல்லுவா அப்படின்னோடனே இந்த நல்லி எலும்புக்கு வந்து பட்டிக்குச்சு. கதறாரு, குதிக்கிறாரு கிஷோர் கேசாமி நல்லி எலும்புக்காரு. 4 எலும்பை இவர் வச்சுக்கிட்டு முருகனை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே அவங்க இழிவுபடுத்துகிறாங்க, ஆனால் கூடையே இருந்துக்கிட்டு இழிவுபடுத்துகிறாங்க பாருங்கள். இப்போது அண்ணன் சீமான் அவரெல்லாம் வந்து சொல்லுவார், தமிழ் கோயிலில் வந்து சிவன் வந்து தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுள், அவங்களுக்குலாம் தமிழில் தான் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழில் தான் அங்கே இருக்கக்கூடிய இது என்ன கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள்லாம் தமிழில் தான் இருக்கணும் பாரு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தமிழில் வந்து எப்படி சொல்லலாம், அது வந்து வடக்கு மொழியில் தான் சொல்லணும், சமஸ்கிருதம் சொல்லணும்பாங்க. தமிழ் கடவுள் எதுக்குப்பா வந்து சமஸ்கிருதம் அப்படின்னா உடனே முஸ்லீம்கள் பாருங்கள் அவங்க இதில் ஏன் கேட்கல, கிறிஸ்டின் பாருங்கள் அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ் அப்படி போவாங்களே ஒழிஞ்சு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க.
அப்போது இந்த மாதிரி இவங்க வந்து மடம் மாற்றிக்கிட்டே வந்திருப்பாங்க நம்ம கூட இருந்துக்கிட்டே. அதில் சீமானவர்களை வந்து இந்த நல்லி எலும்பு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி சீமான் தெரியுமா முப்பாட்டன் முருகன்னு சீமானை எங்கே கண்டுபிடிச்சார் எப்படிங்கிற சீமான் அவர்கள் வந்து சங்க இலக்கியத்தை இருந்தால் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதாரம் அப்படின்னா கந்த புராணத்தை தான் அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் உண்மையாலுமே தொல்காப்பியம் அப்புறம் வந்து குறுந்தொகை நற்றிணை அகநானூர் மற்றும் புறநானூர் ஆகியவற்றில் உள்ள மூட நம்பிக்கையற்ற அழகு வீரம் சேர்ந்த முருகன் வழிபாட்டை தான் பட்டு டிகனை பண்ணி எழுதி வச்சுருக்காங்க ஸ்கந்த புராணம்னு. அதை வடக்கர்களை வந்து பேன் இந்தியா வசூலுக்கே அடி போடுறாங்க தெலுங்கர்கள் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. அப்போது முருகன் அப்படிங்கிற கடவுள் வந்து தொல்காப்பியத்திலிருந்து இருக்கிறார். தமிழர்களோட ஒன்றி போனால் ஒரு தெய்வம், ஒரு கடவுள், ஒரு முப்பாட்டன் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். அதனால தான் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை விட்டால் வடநாட்டிலலாம் கோயில் இருக்கலாம். ஆனால் ஃபேமஸ் என்ன, இப்போது நான் இதில் அயோத்தினா அங்கே வந்து ராமர் தான், அங்கே வந்து முருகர் கடவுள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு கடவுள் தான் ஃபேமஸாக இருப்பாங்க. ஏதோ இந்த ஒரு கடவுள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று தான் இருக்கும். அது வந்து நல்ல பேர் பூரி ஜெகநாதன். அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த சாமி தான் இருக்கும். திருப்பதி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் திருப்பதி தான் வந்து இருக்கும், அங்கே முருகன் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி வடக்கில் வந்து இது விநாயகர் தான் இருப்பாங்க. அப்போது அந்த முருகன் அப்படிங்கிற வழிபாடு இங்கே நம்மள்ட்ட வந்து இருக்குது. முழுக்க முழுக்க நம்மள்ட்ட வந்து முருகன் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை முழுக்க முருகனுடைய அறுபடை வீடுகள் வந்து இருக்குது. பழனியிலேருந்து ஆரம்பித்து அது போய் திருச்செந்தூர்லேருந்து போயிட்டே இருக்குது. அப்போது முருகன் தமிழ் கடவுள் தான். அந்த நல்லி எலும்புக்கு என்ன எப்படி நல்லி எலும்பு வந்து நீங்கள் சொல்லலாம். அது வந்து அப்படியே கிறிஸ்தவர் சீமான் அப்படிங்கிறனால சோஸ்திரம் ஆண்டவரே சீமான் ஒரு காலத்தில் கிறிஸ்தவராக இருக்கலாம். இப்போ சீமான் வந்து தன்னுடைய தாய் மதத்துக்கு வந்துட்டாரே, தன்னுடைய தாய் மதம் வந்து சைவ மதத்துக்கு வந்துட்டாரேப்பா, நீ எந்த மதம்? சீமான் தமிழர் தான், அதை குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு. இதில் என்னென்னா இதில் பேசல 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. நல்லி எலும்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. பாண்டேவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு சீமான் சொல்லிட்டார்ல, உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சீமான் அவர் வந்து வடநாட்டில் பிறக்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் தமிழ்நாட்டில் பிறந்தாரா? பாண்டே இவரே ஒரு பீகார்கார். அப்போது முருகனை பீகார்காரன் தானே சொல்லுவார், இவர் வடநாட்டுக்காரன் தானே சொல்லுவார். உட்காந்து ஆதாரம் தான் அந்த அவர் சொல்லிட்டாரு, இந்த இதில் இருக்குது, இதில் அப்படி இருக்குது, இதில் அப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதில் அப்படியெல்லாம் இருக்குப்பா. ஆனால் அங்கேயெல்லாம் வந்து ஆதாரம் என்ன இருக்குது? அங்கேயெல்லாம் முருகனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இங்கே தான் முருகன் தமிழ் கடவுள். உன் தமிழல்லையே பருக வந்தேன்னு சொல்லி தான் ஔவையாருக்கும் முருகனுக்கு உண்டான சொந்தங்கள் வந்து தமிழில் இருந்து இப்படி தான் வருது. தமிழே முருகன், முருகனே தமிழ் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அப்போது இந்த பாண்டே போன்றவர்கள்லாம் வந்து அன்னை சான்றிதழ் சொல்லியிருப்பார், தமிழர்கள் தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் சரியாக வராது. ஆனால் பாண்டே தமிழில் வந்து எம்ஏ பண்ணியிருக்காரு. எப்படிங்க? தமிழில் வந்து டபுள் எம்ஏ அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அப்போது தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழை நல்லா படிச்சுக்கிட்டு அதில் இந்த கும்பல் வந்து படிச்சுக்கிட்டு முருகனையே வந்து இழிவுபடுத்திட்டு உட்காந்துருக்கான். அவன் அங்கேருந்து இழிவுபடுத்துகிறானா, இவங்க இங்கேருந்து இழிவுபடுத்துகிறாங்க. இதுக்கு வந்து நம்ம வன்மையாக கண்டனம் வந்து தெரிவிக்கிறோம். முருகன் வந்து தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறத நம்மளுடைய விஷயம். சீமானா தான் சொல்கிறாரு, அந்த படத்தை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் கொண்டு வந்தீங்க, அந்த படம் என்ன பண்ணான்னு தெரியும், அதே தான் இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீமானவர்கள் இப்போயே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.